அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு சப்பாத்தி, தொட்டுக்கிறதுக்கு குருமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். குருமாங்கிறது ஹைலி நியூட்ரிஷியஸாக இருக்கணும். அதனால அதுக்கான தேவையான பொருளை முதல்ல தயார் பண்ணிட்டேன். கேரட், பீன்ஸு, அப்புறமா உருளைக்கிழங்கு, பட்டாணி, அப்புறம் பாருங்க ஆனியன் இருக்குது, அப்புறம் தக்காளி இருக்குது, ப்ரொக்கோலி இருக்குது, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, பூண்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, தென் மிளகா. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன். ஓகேயா? நீங்களும் அது மாதிரி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்பாத்தியோட இது ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அரை மூடி தேங்காய் திருகி எடுத்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் எடுத்து அப்படியே கொண்டு போய் எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து பொன் முருகலாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுக்கிறப்பயே நல்லா டேஸ்டியாக இருக்கணும்னா கோகனட் இருக்கு பாருங்க இல்லைங்க, தேங்காய், துருவின தேங்காய் சொன்னேன், அதை போட்டுண்டு அதையும் அதோட சேர்த்து வறுத்துடுங்க. இன்னும் டேஸ்ட் கூடும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஓகே, நல்லா வறுக்கிறப்ப கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி, பூண்டு அதையும் இதை சேர்த்துட்டுருவோம். ஏன்னா அரைச்சி வரப்ப நல்லா ஒரே மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். எல்லாமே சத்து முக்கியம், டேஸ்ட் முக்கியம் இல்லையா? ஸோ இதை வதக்கி வச்சுக்கிறோம். மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிடுறேன். எல்லா காய்கறியும் நல்லா 10 minutes வேக வச்சு எடுத்துடுவோம். ஏன்னா ஜீரணமாகிறதுக்கு கொஞ்சம் வெந்தால் ஈஸியாக ஜீரணமாகும். நம்ம எடுத்துட்ட காய்கறியில் எல்லா சத்தும் இருக்கும். ஹைலி நியூட்ரிஷியஸ், டேஸ்டியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர் வேரியேஷன் இருக்குது பாருங்கள். க்ரீன் கலர் இருக்குது, அந்த கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது. ஓகே, எல்லா கலரும் இருக்குது. கேரட் கலர் இருக்குது. ஸோ தட் ஹைலி நியூட்ரிஷியஸ். அதை வேக வைக்கிறோம். தேங்காய், பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் இது மாதிரி மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதை எடுத்து வேக வச்ச காய்கறியோட இது மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல வாசனையாக வேணும் அல்லவா? ஸோ அரைச்சதை எல்லாத்தையும் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை கொதிக்க வச்சு எடுத்து எல்லாம் எக்ஸலண்ட் குருமா ரெடி. ஓகே, ரைட். குருமா வந்து காமிக்கிறேன் பாருங்கோ. டேஸ்டான சப்பாத்திக்கு தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குருமா. ஹைலி நியூட்ரிஷியஸ் சப்பாத்தி. யூ கெட் ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ். இதில் எடுத்துட்டு எல்லாம் எல்லாமே கிடைக்கும். கோகனட் சேர்க்கறதுனால அதோட டேஸ்டே என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக மாறிடுறது. எல்லாரும் சாப்பிடுங்கோ, நியூட்ரிஷியஸாக சாப்பிடுங்கோ. குருமா அப்படின்னா சாதாரணமாக இருக்கக்கூடாது, அது நியூட்ரிஷியஸாக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.